மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கனவு திட்டமான என் ஊர் என் கனவு என்ற ஒரு திட்டம், அது சார்ந்த ஒரு கூட்டம் ஒன்று நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் 2030 எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது கூறி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பல துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொருடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து ஒவ்வொரு துறையிலும் பள்ளி கல்லூரிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், விவசாய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், தொழில் வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அந்த கனவு திட்டத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றது. நிச்சயமாக 2030 தமிழ்நாட்டில் நம்முடைய தென்கோடியில் இருக்கின்ற நம்முடைய பொருணை ஆற்றங்கரையில் இருக்கின்ற நம்முடைய நெல்லை மாவட்டம் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக தமிழ்நாட்டில் எல்லா வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து இப்போதே நம்முடைய கங்கை கொண்டான் தொழில்பேட்டையிலே 4400 கோடி ரூபாய் செலவில் டாடா தொழில் நிறுவனம், அதேபோல விக்ரம் தொழில் நிறுவனம் 3200 கோடி, பல ஆயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்றார்கள். நம்முடைய மூலக்கரப்பட்டியில் புதிதாக ஒரு தொழில்பேட்டை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். தாமிரபரணி ஆற்றுல கடல்ல போற தண்ணிய ஒரு 6 வட்டங்களுக்கு தாலுகாவுக்கு விவசாயிகள் பயன்பட செய்யிருக்காங்க. 1028 கோடி ரூபாய் செலவில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து நாங்குநேர் ராதாபுரம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு முடிவடைந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திருக்கத்தினால் ஆரம்பிக்க இருக்கின்றது. வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் விரைவில் திறக்க இருக்கின்றது. வள்ளியூர் பணகுடியில் 1000 ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்க இருக்கலாம். இவ்வாறு என்னென்ன தேவையோ கடற்கரை கிராமங்களுக்கு பாதி பகுதிகளுக்கு தூண்டில் வலையில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. மீதி பகுதிகளுக்கு மாண்புமிகு முதல்வருடைய பரிசீலனையில் மிக விரைவிலேயே கட்ட இருக்கின்றார்கள். இவ்வாறு எல்லா பகுதி மக்களுக்கும் சிறப்பாக செய்த முதல்வர் 2030 மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த மாவட்டமாக நெல்லை மாவட்டம் இருக்க வேண்டும் என்பதற்கு மாவட்ட ஆட்சியர் சிறந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அதில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி. நன்றி. நெல்லையப்பர் கோயிலில் 15 வருஷத்துக்கு மேல வெள்ளித்தேர் எரிஞ்சு கிடந்து இந்த அரசு வந்த உடனே அதை பார்த்து சரி பண்ணி கொடுத்திருக்கு. வெள்ளித்தேர் அங்கு உள்ள மண்டபங்கள் பல 100 ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லுவாங்க. அந்த பகுதியெல்லாம் யாருமே போக முடியாது. கம்பு களைய வச்சு கட்டி வச்சு யாரும் போகக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. தெப்பக்குளம் எப்படி பயன்பாடு இல்லாமல் கிடந்தது. இப்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆட்சியில் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சிறப்பாக அவற்றையெல்லாம் சரி செய்து நெல்லையப்பர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கையை பார்த்தா ரொம்ப அதிகமாட்டு இருக்கு. நேற்று நெல்லையப்பர் கோயிலில் சமபந்தி விருந்து நம்முடைய மாண்புமிகு மறைந்த அண்ணா அவர்களுடைய நினைவு தினத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் நீங்க எல்லாரும் வந்திருந்தீங்க. யாரையும் தடுத்து நிறுத்தக்கு அங்க ஆள் வைக்கல, தடுத்து நிறுத்தவும் இல்லை. ஏதாவது உங்கள ஒரு பத்திரிகையாளர்கள் நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த செய்தியை கொண்டு வந்தா நான் நம்புவேன். அது வணிகத்துக்காக யாரோ ஒருவர் வேணும்னு தயாரிக்கப்பட்ட செய்தி, உண்மை செய்தி இல்லை. அப்படி யாரும் தடுத்து நிறுத்தப்படவும் இல்லை. அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டதை நீங்க யாராவது ஒரு ஆள் ஆமா நான் பார்த்தேன்னு சொன்னா நான் நம்புவேன். ஏன்னா நீங்க எல்லாம் உண்மையான பத்திரிகையாளர்கள். உண்மையான பத்திரிகையாளர்கள் உண்மைக்கு புறமான செய்தியை உருவாக்க மாட்டீங்க. இது யாரோ வணிக ரீதியில் பண்ணலாம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து திமுக அறிக்கையை பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் சொல்லிட்டாங்களே, வேற ஒண்ணு புதுசா திங்க் பண்ணி சொல்லலையே. ரைட். அடுத்து எனக்கு தெரியலையே தம்பி, எந்த ஊர்ல
எங்க தம்பி தப்பு. அப்படி பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருந்தால் கடும் நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும். அவங்கள இதுவரை புகார் கொடுக்கலாம், புகார் கொடுக்க சொல்லுங்க, தக்க நடவடிக்கை எடுக்கும். அதுல எந்த மாற்றமும் வேண்டாம். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் யார் தவறு செய்தாலும் யாரையும் பாதுகாக்க இந்த அரசு நினைக்காது. அது இல்லாத விஷயத்தை எதுக்கு தம்பி போடுதா? நான் உங்ககிட்ட கேட்டாச்சு. இந்த பத்திரிகையாளர் யாராவது ஒரு ஆளு அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தா நான் நம்புவேன். அப்படி ஒன்று நடந்திருந்தா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பேன். ஒரு ஃபேக்ட் செய்தியை உருவாக்குறத வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு பேரும் பண்ணாங்க, அதை விட்டுருங்க. அது நீங்க நம்புறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நெல்லையப்பர் கோயிலுக்கு சாப்பிட வந்த பிள்ளைகளை வெளியே போனி யாராவது தள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மாவட்டத்தில் அவ்வளவு மனிதத்தன்மை இல்லாத யாராவது வாழ்றாங்களா சொல்லுங்க நீங்க. அது உண்மைக்கு பிரமாணம் செய்யும் தம்பி. அதுக்கு வேற இந்த அரசை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியலையேன்னு உடனே ஏதாவது சொல்லணுங்கக்காக இதை சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு செய்தியா தம்பி? நீங்க வேற அவ்வளவுதானே? இல்ல கோயிலை தாண்டி அடுத்த இல்ல அது குழந்தைகளை வச்சு அப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருந்தா நான் இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி இல்ல அப்படி நடந்த நடவடிக்கை எல்லா இடமும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்க சொல்ற இதை நான் சொல்றேன். நீங்க அப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என் கவனத்துக்கு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே நடந்திருந்தா நடவடிக்கை எடுக்கணும். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்கு தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பு ஆளுங்கட்சி பதிவு அந்த புத்தகம் தொடர்பு நேரத்தில் பதிவு சொன்னீங்க. இருந்தாலும் கூட அந்த புத்தகம் தொடர்பாக வெளிவராத ஒரு புத்தகத்தை குறித்து பேசக்கூடாது, ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக ராகுல் காந்தி செயல்படுறாங்க குற்றச்சாட்டை மத்திய அரசுல வைக்கிறாங்க பாஜக. எங்க ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு நம்முடைய போர்ப்படை தளபதி ஒருவர் கூறிய கருத்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா தம்பி? நீங்க அப்படி ஒரு வடிவமைப்பை பண்ணி மிரட்டக்கூடாது. அவங்க மிரட்டுறாங்க பார்லிமெண்ட்ல, அவங்களால அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல தம்பி அவங்களுக்கு. நீங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான், மாண்புமிகு பாரத பிரதமரும் சீன அதிபரும் மகாபலிபுரத்தில் சந்திச்ச பிறகுதான் பிரச்சனையே அந்த பார்டர்ல வருது. 20 ராணுவ வீரர்கள் கொல்லப்படுதாங்க. 27 பேர் பகல்காமில் நம்ம சுட்டு கொல்லப்படுதாங்க. அந்த சுட்டு கொண்டவங்களை இதுவரை யாரும் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 5 அடுக்கு பாதுகாப்பு உள்ள இடத்துல சுற்றுலா வந்த பயணிகள் 27 பேர் சுட்டு கொண்டு இருக்கு. 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல போலீஸ் பூத் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அங்க எப்படி போனாங்க? அதுக்கு பதில் சொல்லலையேன்னு இதுவரை சரியாட்டு. அதே போல இந்த பார்டர்ல என்னெல்லாம் நடக்கணும்? நம்ம பிரம்மபுத்திரா நதி பாயிர இடத்துல மறைச்சி சைனாவில் மிகப்பெரிய அளவில் நீர்வீழ்ச்சியை உருவாக்கி நீர்மின் திட்டம் தயாரிக்க ஏற்பாடு பண்றாங்க. அதன் மூலம் பெரிய பாதிப்பு. நான் நினைக்க சிக்கிமோ மணிப்பூர் அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு, இதனால பெரிய பாதிப்பு. அரசு கவனம் செலுத்தலைய. நீங்க 20 பேர் நம்ம ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு சைனாவை கண்டிச்சு நம்முடைய பாரத பிரதமர் அறிக்கை விடலையே. இந்திய வெளியுறவு கொள்கை அமெரிக்காவில் ட்ரம்ப்கிட்ட கேட்டு அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டுதானே நம்ம தெரிய வேண்டியிருக்கு. 18% வரி குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்படிதானே? பாரத பிரதமர் பாராட்டுறாங்க. அமெரிக்க பொருளுக்கு எத்தனை % வரி இந்தியாவுக்கு தெரியுமா உங்களுக்கு? 0%, 0%. அமெரிக்காவில் உள்ள விவசாய பொருள் அவ்வளவு இங்க வருது. விவசாயி ஏற்கனவே வறுமையில இருக்கிறான். விவசாய பொருள் நம்ம பொருள் விற்கவே செய்யாது. நம்ம அமெரிக்காவில் இருக்க விவசாய பொருள் தான் வரும். நீங்க பாருங்க, இது எவ்வளவு இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை பாரத பிரதமர் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க நான் சொல்றேன், அதானிய பாதுகாக்க இதை ஒத்துருக்காங்க.
ஒரு வெளியுறவு ஒரு நாட்டுக்கு ஒரு எக்ரிமெண்ட் போட்டா எப்படி போடுவாங்க? வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது பாரத பிரதமர் அல்லது வெளிநாட்டில் உள்ள அங்க உள்ள அதிபர் பிரதமர் உட்கார்ந்து பண்ணுவாங்க. இது என்ன தம்பி? ட்விட்டர்ல போட்டார் ட்ரம்ப், நன்றி தெரிவித்தார் பாரத பிரதமர். இதெல்லாம் நாட்டில் இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமா தம்பி? ஒரு நாட்டில் பிரதமர் இருக்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காங்க, அங்க அதிபர் இருக்காங்க. அது ஒரு இறையாண்மை உள்ள நாடு. இந்த இறையாண்மை உள்ள நாட்டுக்கும் இன்னொரு இறையாண்மை உள்ள நாட்டுக்கும் ஒரு எக்ரிமெண்ட் வர்த்தக ஒப்பந்தம் எப்படி போடுவீங்க? ட்விட்டர்லயே போட்டு விடுவீங்க. ஒரு நாள் 500% பாரு, இன்னைக்கு 18% நீ சொல்லியிருக்காரு ட்ரம்ப். நாளைக்கு இதே 150% யார் பொறுப்பு? அதுக்கு யாருகிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க நீங்க? இது எல்லாமே தமிழ்நாட்டில் தொழிலை அழிக்கிறதுக்கு போட்ட திட்டம். அவ்வளவு அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதை ஏமாத்துறதுக்காக நாங்க 18% 20% சொல்லி இது ஒரு பொய். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அவ்வளவுதான் உண்மை. எங்க வெளிப்படாத எங்க ரோட்ல போறவன் எழுதின புத்தகம் இல்லைங்க. அது இந்தியாவினுடைய ராணுவ தளபதி எழுதின புத்தகங்க. என்ன நீங்க சொல்றீங்க? இவர் சொன்னது உண்மைக்கு புறம்பான்னு சொன்னது அந்த ராணுவ தளபதி சொல்லணும். இத உண்மைக்கு புறம்பா பேசான்னு யார் சொல்லணும்? அந்த புத்தகம் எழுதின ராணுவ தளபதி ராகுல் காந்தி சொன்னது உண்மைக்கு புறமானது சொல்லுங்க. அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது சொல்லுங்க. ஏத்துக்கிட்டேன். எங்க ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு. நீங்க அதையே ஏத்துக்கிட மாட்டீங்களா? நீங்க அதையே வெளியிட மறுக்கிறீங்களா? அப்போ நீங்க அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம் தானே? அது வெளியிடப்படல. யாரு அனுமதி கொடுக்கணும்? ராணுவ தளபதியே ஒரு எழுதின புத்தகத்தை நீங்க வெளியிடக்கு அனுமதிக்கலன்னா அப்ப நீங்க என்ன செய்யுங்க? உங்க குற்றங்கள் அதுல இருக்கு. நான் கேட்கங்க, இதை கேட்டு சொல்லுங்க. பாரத பிரதமர், பாரத பிரதமருடைய கேர் ஃபண்ட் இருக்கு. அது இந்திய நாட்டுக்கு எந்த பிரதமர் இருந்தாலும் அது ஒரு பிஎம் கேர் ஃபண்ட் இருக்கும். அது ஓகே. இன்னொரு பாரத பிரதமர் ஃபண்ட் இருக்கு. அந்த பிரதமர் ஐயா நம்ம பாரத பிரதமர் ஒரு தனியா வச்சிருக்காங்க. அதுக்கு சைனாவில இருந்து எவ்வளவு ரூபா வந்திருக்கு நீ கேட்டு சொல்லுங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்கான்னு சொல்லி கேட்டுங்க. எனக்கு அமெரிக்காவில் ஒரு விவகாரம், சைனாவில் ஒரு விவகாரம் எங்க நடந்தாலும் நம்ம பாரத பிரதமருக்கு தெரியலையே. அமெரிக்க அதிபர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கான்னு தெரியுது. அப்படின்னா எவ்வளவு ஏழாமணி சொல்லுங்க நீங்க. நம்ம எவ்வளவு இந்தியாவில் உலகம் பூரா அவ்வளவு ஒரு மரியாதை உள்ள நாடு. இன்னைக்கு எவ்வளவு பலகீனமா இருக்கிறோம் நம்ம. மமதா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆஜராயிருக்கிறாங்க. ஒரு சிஎம் நேரடியாக ஆஜராகி வழக்கு விசாரணையில் பங்கெடுத்திருக்கிறாங்க. எஸ்ஐஆர் குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்றேன். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுனால அந்த அம்மா நீதிமன்றம் போக வேண்டிய நிலை இருக்கு. பார்லிமெண்ட்ல அதை கேட்க என்னன்னு பதில் சொல்லலையா? நீங்க தேர்தல் ஆணையாளர் யார் தேர்ந்தெடுப்பா? பாரத பிரதமர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர், 3 பேர் எடுக்கிற தலைமை நீதியரசர் தேவையில்லைன்னு நீக்கிட்டு தன்னுடைய அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சரை வச்சு ஒரு தேர்தல் ஆணையரை நியமிச்சு அவரு இஷ்டத்துக்கு எஸ்ஐஆருங்காரு எஃப்ஐஆருங்காரு யார்கிட்ட போய் சொல்ற? அந்த அம்மா முயற்சி பண்ணி பார்த்து முழுதும் ஃபேக்கா லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஓட்டில் எண்ணி நீக்கியிருக்காங்க. அதனால நியாயம் கேட்க பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் பேசாங்க. அதுக்கு பதில் சொல்ல ஆள் இல்ல. எனக்கா பாரத பிரதமர் இங்க போயிருக்காங்களா? இங்க பார்லிமெண்ட் நடந்ததுன்னா நம்முடைய பாரத பிரதமர் உலகம் பூரா தனி விமானம் 10,000 கோடி ரூபாய் விமானம் அவங்க பாட்டுக்கு போவாங்க. எதுக்கு போறாங்க தெரியுமா? ஒரு பார்லிமெண்ட் நடந்தா பாரத பிரதமர் உட்கார்ந்து அவ்வளவு எம்பிக்கள் பேசதையும் காது கொடுத்து கேட்டு சரியான பதில் சொல்லணும்ல. அது என்ன அரசியல் பண்ற இடமா? அது அரசியல் பண்ற இடமாட்டு RSS சித்தாந்தம் பேசக்கூடிய இடமா? அது அப்படி ஆக்கிட்டாங்களே. இதை நன்றி, வணக்கம்.